ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன். ஏன்னா அந்த 3 7 11 அந்த மாதிரி விஷயம், அந்த 3ல் வந்து செவ்வாய் இருக்கிறனால அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தும். இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8 நாளே வந்து அதீதமான ஒரு ஆசை, புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குரு வந்து இப்போ செவ்வாய் சொல்லணும், அந்த மாதிரி விஷயம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் வம்புக்கு நிற்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 9ஆம் அதிபதியான சனி. 9ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபம் சூப்பராக இருக்கும். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 12ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்பொழுது பிரயாணம். எங்கேனாச்சும் பிரயாணம் பண்ணுறது, ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. இதனால் வந்து நம்ம பேர் கெடுவோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரும் தவிர்க்கணும்னா தவிர்த்துக்க போகிறதில்ல, பட் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கு வேறு நம்ம என்ன சொல்கிறது.